உனக்கு ஜபமே பண்ண தெரியல, நீ ஒண்ணு சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிப்பார். இது பேய் ஆட ஆரம்பிக்கும், பிசாசு விலக ஆரம்பிக்கும். அப்ப இயேசுவின் ரத்தத்திலே வானோர் பூலோகத்தோர் பூலோகத்தின் கீழானோர் எல்லாருடைய நாமமும் மகிழப்படுவதற்கு, விடுவிக்கப்படுவதற்கு, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அவர் ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்றால் கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இப்ப நம்ம புது வருஷம்ன்றதுனால மண்டையெல்லாம் அந்த மெட்டீரியல் பிளஸிங்கே சார்ந்திருக்கும், வீடு, சொத்து, சுகம், பேரு, புகழ். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து சேரும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது தூரந்து பார்க்கிற யோவான் ஸ்தானங்களுக்கு அவர் எப்படி பார்க்கிறார்னா, அவர் ஆட்டுக்குட்டியாக பார்க்கிறார். இதோ சகல ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து பரிகாரியாக வந்தார், பலியாக வந்தார், மக்களை கிளென்சிங் பண்ற சுத்திகரிப்பவராய் வந்தார், மீட்பை தருகிறவராய், அதிகாரத்தை தருகிறவராய் வந்தார். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் எப்படி கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் உள்ள போவோம். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது? கடந்த நாட்களை வாசித்தோம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 53ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொல்லி, மெய்யாகவே மெய்யாக சொல்ல, நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை, இந்த சரீரமாக சபையை என்ன சொல்றாரு? என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் ஒருத்தன் பானம் பண்ணல, அதை உட்கொள்ள, அந்த உபதேசத்துக்கு அவன் உட்படலனா அவனுக்குள்ளே ஜீவன் இல்லை. அல்லேலூயா. இந்த ஜீவன் இல்லை இந்த வார்த்தை 4 வார்த்தை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் செய்தி. அல்லேலூயா. இந்த பயாலஜி பயோ ஜோயே ரெண்டுமே கிரீக் வேர்ட். ஜோயே ZIO, ஜோயே, பயோ BIO, பயோ. இந்த ஜோயே பயோ, உங்களுக்கு பயோன்னா இந்த பூமியில வாடுகிற வாழ்க்கை, இந்த கரியும் ரத்தமும் உடையவர்களாய், இதுல இந்த தோற்ற உடையவர்களாய். ஆனால் ஜோயே என்கிற தெய்வீக வாழ்க்கைக்கு உருவம் இல்லை,